இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபியோட தாங்க வந்திருக்கேன். பொட்டுக்கடலையை வச்சு ஒரு சூப்பரான பர்ஃபி செய்ய போகிறோங்க. இந்த பர்ஃபி வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பொட்டுக்கடலை பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹிரா சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பொட்டுக்கடலை 3/4 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சர்க்கரை 3/4 கப் எடுத்துக்கோங்க. நெய் 1/2 கப், குக்கிங் ஆயில் 1/2 கப். இவ்வளோ தாங்க நமக்கு தேவையான பொருள். இப்போ இந்த பொட்டுக்கடலையை நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அந்த மாவை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயிலை இந்த பொட்டுக்கடலை மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நம்ம நல்லா கலந்து விடணும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் நம்ம சர்க்கரை பாகு செய்ய போகிறோம். அதுக்கு 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா கரைச்சி விட்டுடலாம். இந்த சர்க்கரை பாகு கம்பி பதம் எதுவும் வரணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக பிசுபிசுப்பு வந்தாலே போதும். அதுக்கு நம்ம இதை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா ஹிராசமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் போல் இது கொதிச்சிருக்கு. நமக்கு இந்த சர்க்கரை பாகு தயாராகிடுச்சுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த பொட்டுக்கடலை மாவு கலவை இருக்குல்ல, அதை இது கூட சேர்க்க போகிறோம். சேர்க்கும்போதே இதை நம்ம கலந்து விட்டுக்கிட்டே சேர்க்கணும், கட்டிகள் எதுவும் பிடிச்சிடாமல். இதை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கைவிடாமல் நல்லா கலந்து விடணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த மாவு நல்லா கொதித்து பொங்கி வருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்க போகிறோம். நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த 1/2 கப் நெய்யை ஒரே தடவையிலே சேர்த்துடக்கூடாது. 3-4 பார்ட்டாக நம்ம இதை பிரித்து சேர்க்கணும். ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. நாம் இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த நெய் எல்லாத்தையும் அந்த மாவு நல்லா உறிஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நம்ம இதையும் கைவிடாமல் கலந்து விடணும். இதே போல் பாக்கி இருக்கிற நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஃபெஸ்டிவலுக்கு தேவையான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்கை மேலே ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 25லேருந்து 30 நிமிஷம் போல் ஆகும். 1 பை 1 நெய் சேர்த்துட்டு கடைசியாக இருக்கிற எல்லா நெய்யும் நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. இதையும் நம்ம கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். இன்னொரு 5 நிமிஷத்தில் இது நமக்கு ரெடி ஆகிடுங்க. இது பேனில் ஒட்டாமல் ஹல்வா பதம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம இன்னொரு 5 நிமிஷத்துலேயே நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சரியாக நமக்கு 1/2 மணி நேரம் ஆயிருக்குதுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே ஒரு நெய் தடவின பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா சமப்படுத்தி விட்டுடலாம். இது கண்டிப்பாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் இதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய 3-4 பொருளை வச்சே நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செஞ்சிட்டோம். இந்த பொட்டுக்கடலை பர்ஃபி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வாயில் வச்சதும் நல்லா கரைஞ்சி போகக்கூடிய அளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹிரா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.